வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு தகவலை பற்றி, மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க இன்னும் எளிமையாக இருக்கணும், ஸோ டிரான்சாக்ஷன் எளிமையாக பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வகையில் ஏடிஎம் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து வந்து பெற்றிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டில் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போது ஸோ தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறுத்துடுறாங்க. ஸோ இப்படி என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு மூலிமா நீங்கள் ஒரு 40 தடவை 45 தடவை டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 50,000லேருந்து 10 லட்ச ரூபா வரை வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக எந்த விதமான ஒரு முதலீடு இல்லாமல் காப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் கார்டு மூலிமா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன கொடுக்குறாங்க, எந்தெந்த வங்கிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ இந்த காப்பீடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நம்ம நல்ல நல்ல தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைய சூழலில் ஏடிஎம் கார்டுகளின் பயன்பாடு என்பது நமக்கு வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கியுள்ளது. ஏடிஎம் கார்டு நம் கையில் இருந்தால் பணத்தை செலவு செய்யும் வங்கிகளில் காத்திருந்து பணத்தை பெற வேண்டிய அவசியமில்லை. ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி ஆன்லைனில் மிக எளிதாக பொருட்கள் வாங்கலாம். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு ஆன்லைன் வணிக நிறுவனங்கள் தனது வாடிக்கையாளர்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தினால் பொருட்களின் விலையில் தள்ளுபடியை வழங்குகின்றன. தள்ளுபடியை தவிர்த்து ஏடிஎம் கார்டுகள் பல கூடுதல் நன்மைகளை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றன. எனினும் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் அந்தந்த வங்கிகள் 10 லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீடு அளிக்கப்படுவது எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி என ஏறக்குறைய அனைத்து வங்கிகளும் தங்களிடம் செயல்பாட்டு கணக்குகள் வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் விபத்து மற்றும் மரண கவரேஜ் வழங்கும் காப்பீடுகளை வழங்குகின்றன. ஸோ இதில் வந்து பார்க்கணும்னா பொதுத்துறை வங்கியாக இருக்கட்டும், தனியார் வங்கியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்து மற்றும் மரண கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏடிஎம் தாரர்களுக்கும் அனைத்து வங்கியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காப்பீட்டினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளரின் வங்கியை பொறுத்து மாறுபடுகின்றது. பொதுவாக அனைத்து வங்கிகளிலும் 50,000 முதல் 10 லட்சம் வரையிலான காப்பீட்டை வழங்குகின்றன. ஸோ இதில் குறைஞ்சபட்சமாக வந்து பார்க்க போனோம்னா அனைத்து வங்கியிலையும் ஒவ்வொரு பேங்குக்கு தகுந்த மாதிரி 50,000லேருந்து 10 லட்ச ரூபா வரையும் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு வழங்குறாங்க ஏடிஎம் கார்டு பயனாளர்களுக்கு. ஏடிஎம் கார்டு உரிமையாளர்கள் வங்கிகள் வழங்கும் காப்பீடு பற்றி வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் அறிய விரும்புவதில்லை. அதாவது பரவாயில்லை, சம்பந்தப்பட்ட வங்கிகளோ அவர்களது வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு பற்றிய நேரடி தகவல்களை தருவதில்லை. ஏடிஎம் கார்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அவங்களும் அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அந்த ஏடிஎம் கார்டையும் கொடுத்துருவாங்க. பட் இந்த ஏடிஎம் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்ம வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த காப்பீடு தொகை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் ஏடிஎம் கார்டுகளோடு வழங்கப்படும் காப்பீட்டை பற்றிய தகவல் மிகவும் அரிதாகவே மக்களை சென்று சேர்கின்றது. எனவே இந்த திட்டத்தில் காப்பீடு கோரி விண்ணப்பிக்கும் வழங்கும் மிகவும் அரிதாகவே உள்ளது. ஸோ இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு நேர்ந்துட்டாவோ இல்லை வேறு ஏதாவது மருத்துவமனையில் அவசரத்துக்காக எமர்ஜென்சி அட்மிட் பண்ணியிருந்தாவோ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஏடிஎம் கார்டு பயன்படுத்தும் நபர் விபத்தில் சிக்கியவுடன் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் காப்பீடு கோரும் விண்ணப்பத்தை அனுப்ப முடியும். விபத்தில் பாதிக்கப்பட்டவரை பற்றி அனைத்து ஆவணங்களையும் மிகவும் கவனமுடன் அந்த நபரின் உறவினர் பராமரிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் ஒருவேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய எல்லா மருத்துவ பதிவுகளையும் நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை துரதிருஷ்டவசமாக அந்த நபர் இறக்க நேர்ந்திட்டால் இறந்த நபரின் பிரேத பரிசோதனை அறிக்கை, காவல்துறை அறிக்கை, இறப்பு சான்றிதழ் மற்றும் இறந்த நபரின் தற்போதைய ஓட்டுநர் உரிமம் போன்ற சான்றிதழ்கள் ஏதேனும் உங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் அவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து போலீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்மிட் பண்ணால் ஸோ பேங்க்கில் எந்த வங்கியில் அவருக்கு அந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறாரோ அந்த வங்கியில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் வாங்கி சப்மிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ துரதிருஷ்டவசமாக வந்து அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த காப்பீடுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்குது. ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்க்க போனால் அவருடைய இறந்தவருடைய ஓட்டுநர் உரிமம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இறப்பு சான்றிதழ், டாக்டரோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸோடைய எஃப்ஐஆர் காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி பேங்க்கில் கொடுத்துட்டா
ஸோ அவங்களுக்கான இந்த காப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இறந்த நபர் கடந்த 60 நாட்களில் சில செல்லுபடியாகும் பரிவர்த்தனைகளுக்கு ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியுள்ளார் என்பதை கட்டாயம் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விபத்தில் உள்ளாயிருக்கக்கூடிய அந்த நபராக இருக்கட்டும், அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்தா கூட 60 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக அந்த ஏடிஎம் கார்டை வந்து பயன்படுத்தியிருக்கணும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க போனோம்னா, ஒருவேளை அந்த நபர் வந்து இறந்துட்டாங்கன்னா 30 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல போய் கான்டாக்ட் பண்ணி 30 நாளைக்குள்ள அதுக்கான விண்ணப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா பெற்று, 60 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ 60 நாளைக்கு மேல போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நபருக்கு கிடைக்காது அப்படிங்கக்கூடிய தகவலையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ விபத்து மரண காப்பீடு கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளை பொறுத்தவரை ஒரு நபர் பயன்படுத்தும் கார்டின் வகையை பொறுத்து மாறுபடும். பொதுவாக இது 30,000 முதல் 10,00,000 வரை வேறுபடும். இத்தகைய காப்பீடுகளை வங்கிகள் இலவசமாக வழங்குவதாக செபியில் பதிவு செய்யப்பட்ட வரி மற்றும் முதலீட்டு நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க போனா அனைத்து வங்கிகள்லையும் இந்த இலவச காப்பீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் அதிகபட்சமாக எல்லாருக்குமே தெரியாமல் இருக்கிற காரணத்தினால இதில் பாதி பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறாமல் போய் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தெரியாத தகவலை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச காப்பீடு அனைவர்கிட்டையும் இந்த ஏடிஎம் கார்டுங்கிறது இருக்கும். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதை போல நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.